உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத பாருடா, இப்படியே எத்தனை நாள் தான் பட்னி கிடக்கலான்னு உத்தேசம்? ஒண்ணு அவளையாவது அடக்கி வைக்க தெரியணும், இல்லனா நீயாவது கொஞ்சம் அடங்கி போகணும். ரெண்டும் தான் முடியலையே. இப்ப நம்ம என்னதான் செய்ய முடியும்? இருந்து இருந்து இவளை போய் லவ் பண்ணியே, அடியும் உதையும் பட்டு அவளேதான் வேணும்னு புடிவாதமா இருந்த. ஆனா இப்போ ஒரு நிமிஷத்துல உன்னை தூக்கி போட்டு போயிட்டா. இனி வருத்தப்பட்டு என்னடா செய்ய முடியும்? போய் தொலைட்டோன்னு விட்டுடா, சொன்னா கேளு. ஏய், பேசாம கேஸ் போட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உனக்கு நாங்க வேற பொண்ணு பாக்குறோம். என்ன சொல்ற? எங்க மேல ஏண்டா கோவப்படுற? நீ உறங்காம கொல்லாம இருக்கிறத பாக்க எங்களுக்கு வயித்தறிச்சலா இருக்குடா. நீ அவங்க கிட்ட பேசியாச்சு, அவ அண்ணன் கிட்ட பேசவே முடியாது. கடைசியா அந்த பரணி கிட்ட போயும் நீ கெஞ்சிட்டும் வந்துட்ட. அவளால உனக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா சொல்லு. இருக்கிற வேலையும் போயிடுச்சு, பத்தா குறைக்கு உன் மேல கேஸ் வேற. இப்படியே போனா இது எங்க போய் முடிய? தலைக்கு வந்தது தலைப்பாடோட போச்சுன்னு விட்டுடா. புதுசா உன்னோட வாழ்க்கைய ஆரம்பிப்பா. வத்த வத்த பட்னி கிடக்காதப்பா. அம்மா சொல்ற, இந்த ஒரு வாய் சாப்பிடுப்பா, சாப்பிடுப்பா. தேவையில்ல, எடுத்துட்டு போங்க. டேய், எத்தனை நாள் தான் சாப்பிடாம இருப்ப? ஏற்கனவே கண்ணு பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி ஆயி போச்சு. ஒரு வாயாச்சும் சாப்பிடுப்பா. மாட்டேன். எதுக்கு சாப்பிடணும்? எதுக்கு சாப்பிடணும்? எனக்கு பிடிக்கல. என்ன சும்மா விட மாட்டீங்க. இப்படியே பட்னி கடந்தா செத்து தாண்டா போகணும். நான் ஒண்ணுக்கும் உதவாதவன், ஆக்கங்கேட்ட பையன். அதானே உங்க எண்ணம்? ஐயோ இல்லடா, நான் அப்படி சொல்லவே இல்ல. ஆமா, நீ அப்படிதான் சொன்ன. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்ன அசிங்கப்படுத்திட்டு அவ மட்டும் நிம்மதியா இருக்கா. நான் பேசாம போணுமா? வேற என்ன தாண்டா செய்ய முடியும்? செய்வேன், நான் செய்வேன். நான் அவளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நான் அவளை துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ணுவேன். திரும்பி அவ வந்து என் கூட வாழ்ற வரைக்கும் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அதான் எல்லாம் ஏற்கனவே செஞ்சிட்டியடா. அவ மனசு மாறுற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப செய்வேன். அவ வரணும், இந்த வீட்டுக்கு வரணும், வந்து என் காலடியில கிடக்கணும். நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, நான் செய்யறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவ இங்கேயே கிடக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நடக்கணும். முன்ன அவ இங்க வந்து என் காலடியில கிடக்கணும், இல்ல தனி மரமா நடப்பணமா வாழணும். ஆனா நிச்சயமா அவளை நான் நிம்மதியா மட்டும் வாழ விடவே மாட்டேன். ஏய், என்னடா செய்ய போற? பழி வாங்குவேன்பா. அவ செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்லி வச்சு பழி வாங்க போறேன். அவ படுற சித்திரவதையில வெங்கடேசன் என் பேரை கேட்டாலே அவ காதுல சூடு போட்ட மாதிரி அவ பயப்படணும். அவ நெஞ்செல்லாம் ரத்தம் வழியணும். அந்த அளவுக்கு அவளை நான் பாடாப்படுத்தி வைக்கல. என் பேரு வெங்கடேசன் இல்ல. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன சார் இது? கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் இங்க நிக்கிறீங்க. எத்தனை மேடம் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு புது வாத்தியார் வராருல. ஓ, இன்னைக்கு தானே அவருக்கு முதல் நாள். ஆமா, எங்க அவரு? இன்னும் வரல மேடம். அவரை எதிர்பார்த்து தான் நிக்கிறோம். இன்னும் வரலையா? என்னங்க இது? புது அப்பாயின்மெண்ட், சீக்கிரம் வர வேண்டாமா? 9 மணிக்கு கிளாஸ்னா 8:45 வந்து சைன் பண்ணி சார்ஜ் எடுத்துக்க வேண்டாமா? வெளியூர்ல இருந்து வராரு மேடம். அவருக்கு என்ன சிரமமோ? சைன் பண்றது இன்டர்வியூ கூட பண்ணிக்கலாம். முதல்ல கிளாஸ் எடுக்கணுமே. தப்பா இருக்கு சார். வாதியார்னா டிசிப்ளின் வேணும்.
டிசிப்ளின்ல முதல் பாடம் டைமை கீப் அப் பண்றதுதான். 8:55 ஆச்சு. இன்னும் ஒரு வாத்தியார் வரலன்னா என்ன சார் அர்த்தம்? சென்னையில இருந்து வராங்க போல மேடம். நேத்து கிளம்பிட்டேன்னு ஜான் சாருக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு மேடம். ஆமா மேடம், எனக்கு சாயந்தரமே கால் பண்ணி சொன்னார் மேடம். எதுல வரதா சொன்னாரு? அத சொல்ல மேடம், கிளம்பிட்டேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஒருவேளை பஸ்ல வந்திருந்தா காலையில 6 மணிக்கே இறங்கி வந்திருக்கணும் மேடம். ட்ரெயின்ல வந்திருந்தாலும் இந்நேரம் வந்திருக்கணுமே. பெல் அடிக்க 2 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல லேட்டா வந்தார்னா வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடலாம் சார். முதல் நாளே லேட்டா வந்தா அது சரிப்பட்டு வராது. யாருங்க நீங்க? எங்க? ஹே, ஐ அறிவு. நான் தான் புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்க டீச்சர். என்னங்க இது? டீச்சர்னா நேரத்துக்கு வர வேண்டாமா? எங்க இன்னும் பெல் அடிக்க 1 நிமிஷம் இருக்குங்க. நான் கரெக்டான டைம் தானே வந்திருக்கேன். ஆக்சுவலா ஐம் பங்க்சுவல். என்னங்க பாக்குறீங்க? என்னங்க இது? சினிமால வர வில்லன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஏங்க அதே சினிமால தல அஜித் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணுவாரு. அதான் நீங்க பார்த்தது இல்லைங்களாங்க? சினிமா நடிகர்னா அப்படி வரலாம். நீங்க ஒரு டீச்சர், பசங்களுக்கு ட்ரெஸ் கோட கத்து கொடுக்கறவரு. நீங்க இப்படி வரலாமா? ஒய் நாட்ங்க. ஏங்க வண்டியில வரும்போது பாதுகாப்பா வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு தோ கையில கிளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு சேஃபா வரேன். நீங்க என்னன்னா ஏங்க டீச்சரா இருந்தா இதெல்லாம் போடக்கூடாது, ஏதாவது சட்டமா இருக்கு என்ன சார்? கரெக்ட் தானே? சட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டீச்சருக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். இந்த Dress டிசிப்ளின்ல வருமா? டீச்சர்னா ஃபார்மல் Dress போட்டு டக்கின் பண்ணி பார்க்க டீசென்ட்டா இருக்கணும் மிஸ்டர். அறிவு அறிவழகன் புரியுதா மிஸ்? கை கொடுக்க மாட்டீங்களா? ஓகே. நீங்க சொன்னது தானே? இது என்ன பைக்கு? அது இறங்குனதும் யார்கிட்ட வாங்கிட்டு வரீங்க? அவனா? அவன் என் தம்பிங்க. பார்க்க எப்படி ஸ்மார்ட்டா இருக்கானா? யார்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். எங்க கடையில தாங்க வாங்கிட்டு வந்தேன். என்ன கிண்டலா? ஐயோ, நான் பிரின்சிபல், நீங்க புது டீச்சர், அத மறந்துடாதீங்க. மேடம் என்ன மேடம், ஸ்கூலுக்கு பைக்ல வந்து இறங்கினாலே ஓசி பைக்ல தான் வந்து இறங்கணுமா என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.